ஹலோ ஆஸ்பரண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம 6th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் முதல் பருவத்தில் இருக்கிற பாசிபிளான எல்லா 1 மார்க் கொஷின்ஸும் என்னென்னா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா, பாரதிதாசனோட இயற்பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாரதிதாசனோட இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்புரத்தினம். பாரதிதாசனுடைய பெயர் சுப்புரத்தினம். அவர் பாரதியார் மேலே கொண்ட பற்றால் அவர் பெயரை பாரதிதாசன் அப்படின்னு மாற்றிக்கிட்டாரு. அடுத்தது புரட்சி கவி அப்படின்னு போற்றப்படுபவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. யாருன்னா பாரதிதாசன் தான். பாரதிதாசனை தான் நம்ம புரட்சி கவி அப்படின்னு நம்ம போட்டுறோம். பாரதிதாசனை புரட்சி கவி அப்படின்னு போட்டுறோம். ஏன்னா அவர் புரட்சிகரமான கருத்துக்கள்லாம் பாடியிருக்காரு. அதனால் அடுத்தது பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொதுவுடைமை, பகுத்தறிவு போன்றவற்றை பாடுபொருளாக அமைச்சு பாடியவர் யாருன்னா அதுவும் பாரதிதாசன் தான். பார்த்திங்கன்னா பெண் கல்வி, பெண்கள் கல்வி கற்கணும். அப்புறமா கைம்பெண் மறுமணம், விடோ ரீமேரேஜ், அதை பற்றி பாடியிருக்காரு. பொதுவுடைமையான கருத்துக்கள், அப்புறம் பகுத்தறிவு, இந்த கருத்துக்கள்லாம் வச்சு என்னென்னா நிறைய கவிதைகள் பாடியிருக்காரு. ஸோ பாரதிதாசன் தான் பாடியிருக்காரு. அதனால் பாரதிதாசன் பார்த்துருக்கோம். ஏற்ற தாழ்வற்ற எது அமையணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்ற தாழ்வற்ற சமூகம் அமையணும் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். இதெல்லாம் என்னென்னா புக் பேக் கொஷின்ஸு, அதையும் நான் அதோட ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அசதியாக இருக்கும். வேலை செஞ்சு செஞ்சு களைச்சவருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அசதியாக இருக்கும் அப்படின்றதான் ரைட் ஆன்சர். அடுத்தது பொறுத்துகளை பார்த்தீங்கன்னா விளைவுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளைவுக்கு நீர், விளைவுக்கு நீர் வரும், வரும். அறிவுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவுக்கு தோல். இது அந்த பாட்டில் இருக்கும். ஃபஸ்ட்டு இருக்குது அந்த புக்கில் என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு வாழ்த்து பாடல் கொடுத்துருப்பாங்க, அதில் இருக்கும். அறிவுக்கு தோல், இளமைக்கு என்ன அப்படின்னா பால், புலவருக்கு வேல் அப்படின்றதான் சரியான ஆப்ஷன். இதுவும் பொறுத்துக்கால கேட்கலாம். ஸோ என்னென்னா இதையும் படித்து வச்சுக்கிறது அவசியம். அடுத்த கொஷின் பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா பெருஞ்சித்திரனாரோட இயற்பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாணிக்கம், துரைமாணிக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. பெருஞ்சித்திரனாரோட இயற்பெயர் மாணிக்கம், துரைமாணிக்கம்னு சொல்லுவாங்க. பாவலரேறு அப்படின்னு யாரை அழைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருஞ்சித்திரனாரை பாவலரேறு அப்படின்னு சொல்கிறாங்க. பெருஞ்சித்திரனாரை பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் எழுதிய புத்தகங்கள்னால் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய புத்தகங்கள் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா கனிச்சாறு, கொய்யாக்கனி, அடுத்தது பாவிய கொத்து, நூறாசிரியம். இது மாதிரி நிறையா புத்தகங்கள் அவர் எழுதினது இருக்குது. இன்னும் 10th புக்கில் நிறையா கொடுத்துருப்பாங்க. அது நம்ம 10th ஸ்டாண்டர்ட் புக் பேக் கொஷின்ஸ் பார்க்கும்போது பார்க்கலாம். பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 இதழ்கள். என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ் சிட்டு, தமிழ் நிலம், தென்மொழி. தமிழ் சிட்டு, தமிழ் நிலம், தென்மொழி, இது 3மே என்னென்னா பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்கள். ஓகேவா. பெருஞ்சித்திரனாரோட இயற்பெயர் துரைமாணிக்கம், மாணிக்கம் அப்படின்னு தான் புக்கில் கொடுத்துருப்பாங்க. பாவலரேறு அப்படின்னு அவர் அழைக்கப்படுறார் பெருஞ்சித்திரனார். அவர் எழுதிய புத்தகங்கள் என்னென்னா கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, அப்புறம் என்னதுன்னா நூறாசிரியம். ஓகேவா. அடுத்தது என்னென்னா பெருஞ்சித்திரன் நடத்திய இதழ்கள் என்னென்னா தமிழ் சிட்டு, தமிழ் நிலம், அப்புறம் தென்மொழி. ஓகேவா. அடுத்தது பார்க்கலாம். மேதினி, இதுக்கு சொற்பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேதினினா என்னென்னு. மேதினினா என்னென்னா உலகம் அப்படின்னு அர்த்தம். மேதினினா உலகம் அப்படின்னு அர்த்தம். தாய்மொழியில் படித்தால் என்ன அடையலாம் அப்படின்னா மேன்மை அடையலாம் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். தாய்மொழியில் படித்தா நம்ம என்ன அடையலாம்னா மேன்மை, வாழ்க்கையில் மேன்மை அடையலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் எது சுருங்கி போச்சு அப்படின்னா மேதினி, உலகம் சுருங்கிடுச்சு. மேதினின்னு சொல்லலாம், இல்லை உலகம் சுருங்கிடுச்சு. தகவல் தொடர்பு முன்னேறதால் நம்ம என்ன பண்ண முடியுது,
இப்போ டெலிகம்யூனிகேஷன் முன்னேறினதால் நம்ம வந்து என்னென்னா உலகத்தில் யாருக்கிட்டேயும் நம்ம இப்போ காண்டாக்ட் பண்ண முடியும், பேச முடியும். அந்தளவு வந்து உலகம் சுருங்கிடுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. தொன்மை அப்படின்ற சொல்லுக்கு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழமை. தொன்மைனா என்னது? பழமை, ரொம்ப வருஷம் இருந்தது அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்த கொஷின் பார்க்கலாம். தமிழ்மொழி போல இனிதாவது எங்கும் காணோம். யார் பாடினா? யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல இனிதாவது எங்கும் காணோம். பாடினவர் யாருன்னா பாரதியார். பாரதிதாசன் வந்து என்னென்னா கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது பாடினது என்னென்னா பாரதியார். என்று பிறந்தவள் என்று உணராது இயல்பினலாம் எங்கள் தாய் அப்படின்னு வந்து சொல்கிறார். இது மூலயமா என்ன சொல்கிறாரு? என்னைக்கு பிறந்தவள்னே தெரியாமல் இருக்கிறவ எங்கள் தாய், தமிழ் தாய் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவ்வளோ பழமையானது தமிழ் அப்படின்னு சொல்கிறாரு. இதுவும் வந்து யார் பாடினா அப்படின்னா பாரதியார். புக்குக்குள்ளே இருக்கிற அந்த லெசனை படித்து நான் அதில் முக்கியமாக இதெல்லாம் கேட்கலாமோ அது மட்டும் தான் வந்து நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையுமே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஒரு தடவை லெசனை படிச்சுட்டு இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் படிச்சிருக்கீங்க அப்படின்றத நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ரிவைஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான காப்பியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக பழமையான இலக்கண நூல் என்ன அப்படின்னா தொல்காப்பியம். நம்மளுக்கு தமிழில் கிடைச்ச முதல் புக்கே தொல்காப்பியம் தான். இதுக்கு முன்னாடி நிறைய புக்ஸ் எழுதியிருக்காங்க, பட் ஆனால் நம்மளுக்கு கிடைக்கல. தொல்காப்பியம் தான் முதல்ல கிடைச்ச நூல். ஓகேவா? அடுத்தது நெக்ஸ்ட் பார்க்கலாம். அடுத்தது முக்கியமான ஒரு டாபிக், வலஞ்சுழி எழுத்து, இடஞ்சுழி எழுத்து. இந்த வலஞ்சுழி எழுத்து அப்படின்னா என்னென்னா நம்ம கிளாக் வைஸ் பக்கமாக ரொட்டேட் பண்ணி எழுதுறது எல்லாமே வந்து வலஞ்சுழி எழுத்து. இடஞ்சுழி எழுத்துனா இடந்து பக்கமாக இப்படி வந்து ஆன்டி கிளாக் வைஸ் கடிகாரத்துக்கு எதிர் திசை எதுனா அதான் இடஞ்சுழி எழுத்து. இப்போ பார்த்தீங்கன்னா நான் போடுறேன், இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இப்படி எந்த பக்கம் வளையுது? கிளாக் பக்கம் வளையுதா? ஆன்றது வலஞ்சுழி எழுத்து. அடுத்தது என்னென்னா பாருங்கள், இப்படி வந்து சுற்றி நான் எந்த பக்கமாக வளையிறேன் அப்படின்னா கிளாக் பக்கமாகவே வளையிறேன். அதனால் வலஞ்சுழி எழுத்து. இதெல்லாம் வலப்பக்கமாக சுழலுது, அதனால் வலஞ்சுழி எழுத்து. ஏ அவு. புக்கில் நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. கூட கொடுத்துருப்பாங்க புக்கில். வலப்பக்கமாக சுழியுது, ஸோ வலஞ்சுழி எழுத்து அப்படின்லாம் எழுதலாம். இதுவே இடஞ்சுழி எழுத்து அப்படின்னா நான் என்ன சொன்னேன்? ஆன்டி கிளாக் வைஸ் இப்படி வந்து இருக்கும் அப்படின்னு சொன்னேன்னா பாருங்கள், எங்கே ஆரம்பித்து எங்கே போகுது? இங்கேருந்து ஆரம்பித்து இங்கே போகுது. அப்படின்னா என்னது? இந்த பக்கமாலேருந்து இப்படி போகுது. அதனால் வந்து என்ன அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸில் போகுது, அதனால் இடஞ்சுழி எழுத்து. பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஆரம்பித்து எந்த பக்கம் போகுது? அந்த பக்கம் போகுது. ஸோ என்னென்னா இந்த பக்கம் இப்படி வருதா? இந்த ஆரோ மார்க் இப்படி வந்து நம்ம இப்படி போடுறோமா? ஸோ என்ன அப்படின்னா இது இடஞ்சுழி எழுத்து, இடப்பக்கமாக சுழிக்கிறோம், அதனால் இடஞ்சுழி எழுத்து அப்படின்னு சொல்லலாம். இப்போ எந்த லெட்ரு கொடுத்தாலும் உங்களுக்கால வலஞ்சுழி இடஞ்சுழி கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் வந்து கிளியர் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். இதான் வலஞ்சுழி இடஞ்சுழி எழுத்துக்கள். இது மாதிரி கேட்டதில்லை இது வரைக்கும். சப்போஸ் கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தமிழ் சொல் எந்த நூலில் பயன்படுத்தப்பட்டது முதல்ல அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தொல்காப்பியத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. தமிழ் அப்படின்ற சொல் முதல்ல எங்கே பயன்படுத்தப்பட்டது அப்படின்னா தொல்காப்பியத்தில் பயன்படுத்தப்பட்டது தமிழ் சொல் அப்படின்னு. தமிழ்நாடு அப்படின்ற சொல்ல வந்து முதல்ல எங்கே பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா சிலப்பதிகாரத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. சிலப்பதிகாரத்தில், அதுவும் வஞ்சிகாண்டத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. இதெல்லாம் புக்கில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன், பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து படிச்சுக்கோங்க. தமிழன் என்ற சொல் முதல்ல எங்கே பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா அப்பரோட தேவாரம். அப்பர்னா யார்? திருநாவுக்கரசரோட தேவாரத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு தமிழன் அப்படின்ற சொல். ஓகேவா? தமிழ் அப்படின்றது தொல்காப்பியத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. தமிழ்நாடு அப்படின்றது சிலப்பதிகாரம் வஞ்சிகாண்டத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. தமிழன் அப்படின்றது அப்பரோட தேவாரத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் போகலாம். பாகற்காய், இதை வந்து எப்படி பிரித்து எழுதணும் அப்படின்னு வந்து என்னென்னா கேட்கலாம். பாகற்காய் அப்படின்னா பாகல் ப்ளஸ் காய் அப்படின்னு எழுதக்கூடாது. பாகு ப்ளஸ் அல் ப்ளஸ் காய் அப்படின்னு பிரிக்கணும். பாகு அப்படின்னா என்னது? இனிப்பு பாகுன்னு சொல்லுவாங்கள்ல. அல்னா என்னது? இல்லைன்னு அர்த்தம், அல்லாத அப்படின்னு சொல்லிட்டு. இனிப்பு இல்லாத காய் அப்படின்னு இதுக்கு பொருள் வரும். பாகற்காய் கசப்பு சுவையுடையது தான். அது கசப்பு காய் அப்படின்னு பேர் வைக்காமல் நம்ம தமிழில் என்ன பண்ணுறாங்களாம்,
இனிப்பில்லாத காய் அப்படின்னு அதுக்கு பேர் வச்சுருக்காங்க. கசப்பு காய் அப்படின்னு சொல்லக்கூடாது, அது பாவம்ல, அதனால வந்து அப்படி சொல்லியிருக்காங்க. அதாவது பூவோட 7 நிலைகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 7 நிலைகள் என்ன அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்து நம்ம வருவோம். ஃபஸ்ட்டு அரும்பு, ரொம்ப குட்டியாக இருக்கும் அரும்பு. அடுத்தது மொட்டு, மொட்டு அப்படி சொல்லியிருக்காங்க. அடுத்தது முகை, முகை. அடுத்தது மலர். அடுத்தது பார்த்திங்கன்னா அலர். அடுத்தது செம்மல். அரும்பு அப்படின்னா ரொம்ப இதுவாக இருக்கும், ரொம்ப வந்து மொட்டாக இருக்கும். இப்போ அரும்பை வச்சே, அரும்பு பூ இருக்குல்ல, அதை வச்சே நீங்கள் பார்க்கலாம். அரும்புனா ரொம்ப மொட்டாக இருக்கும், அதை வச்சு கட்டவே முடியாது, பூ கட்டுறதுக்கே யூஸ் பண்ண மாட்டாங்க. மொட்டு அப்படின்னா அதை வச்சு கட்ட முடியும், அதுக்கப்புறமா பின்னாடி வந்து பூக்கும், அந்த ரேஞ்சில் இருக்கும் மொட்டுனா. முகைனா லைட்டாக மலர ஆரம்பிக்கும். மலர்னால் வந்து என்னென்னா நல்லா மலர்ந்துருக்கும், அந்த ஸ்டேஜ் வந்து மலர். இப்போ நம்ம தலையில் வைக்கிற ஸ்டேஜ் வந்து மலர் அப்படின்னு சொல்லலாம். அலர் அப்படின்றது என்னென்னா கொஞ்சம் பூத்து ரொம்ப நேரம் ஆயிருக்கும், அந்த மாதிரி இருக்கிறது அலர். அடுத்தது அப்படின்னா கொஞ்சம் காய ஆரம்பிச்சிருக்கும், அது செம்மல் அப்படின்னா சுத்தமாக காஞ்சிருக்கும், அது வந்து செம்மல். சுத்தமாக காஞ்சி வாடி தொங்கும்ல, அது வந்து செம்மல். மாதிரி 7 ஸ்டேஜ் இருக்குது மலருக்கு. இந்த ஸ்டேஜ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், செம்மல். இது மாதிரி 7 ஸ்டேஜ் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆல், அரசு, மா, பலா, வாழை, இதோட தாவர இலை பெயர்கள் அப்படின்னு பாருங்கள். ஆல் நம்ம என்ன சொல்வோம், ஆலமரத்து இலை, அரச மரத்து இலை, மாவோட இலை, மாவிலை அப்படி தானே சொல்கிறோம். வாழை இலை, பலா இலை அப்படி தான் சொல்கிறோம். ஸோ இதோட இலை பெயர் என்னென்னா இலை தான். ஓகேவா. அடுத்தது அகத்திக்கீரை, பசலைக்கீரை, முருங்கைக்கீரைன்னு தானே சொல்கிறோம். ஸோ இதோடைய இலையோட பேர் என்ன அப்படின்னா கீரை தான். இதோட இலையோட பேர் என்னென்னா கீரை. அடுத்தது அருகு, கோரை, இதெல்லாம் என்னது, அருகம்புல், கோரைப்புல் இப்படி தானே சொல்கிறோம். ஸோ இதோட இலை பெயர் என்னென்னா புல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா. அடுத்தது பார்த்திங்கன்னா நெல், வரகு, இதோட தாவர இலை பெயர்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நெல் தாள், வரகு தாள், தாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட இலை பெயர் தாள், பெரிய இல் வரும் இந்த தாள் அப்படின்னு சொல்லுவாங்க. மல்லி, மல்லியோட தாவர இலை பெயர்னா மல்லித்தழைன்னு சொல்லுவோம்ல. மல்லித்தழை வந்து அந்த பச்சை கலர் இருக்குமே அந்த மல்லி, அந்த மல்லித்தழை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதான் வந்து மல்லித்தழை. சப்பாத்தி கள்ளி, தாழை, இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட இலை வகையை மடல் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. சப்பாத்தி கள்ளி, தாழை, மடல் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதாவது கரும்பு, நாணல், இதோட தாவர இலை பெயர்கள்லாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா தோகை அப்படின்னு சொல்லுவாங்க. கரும்பு, நாணல், இதோட இலை பெயர்கள் என்னது, தோகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷின் பாருங்கள். பனை, தென்னை, இதோட தாவர இலை பெயர்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனை என்ன சொல்வோம், பனையோலை. தென்னை மரத்தை தென்னை ஓலை அப்படின்னு சொல்லுவோமா, அதனால் ஓலை அப்படின்றது தான் ஆன்சர். கமுகு, கமுகுனா என்னது, பாக்கு. பாக்கோட தாவர இலை பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூந்தல். கமுகுக்கு கூந்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அடுத்தது மொழியை கணினியின் அடிப்படையில் பயன்படுத்த வேண்டும் அப்படின்னா அது எந்த அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மொழியை வந்து கணினியில், அதாவது கம்ப்யூட்டரில் பயன்படுத்தணும் அப்படின்னா அதை வந்து என்னென்னா எண்கள் அடிப்படையில் அமைக்கணும். அப்போ தான் வந்து என்னென்னா நம்ம வந்து என்னென்னா கணினியில் பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் பார்த்திங்கன்னா தமிழ் எண்கள் வந்து என்னென்னா அதுவும் வந்து என்னென்னா கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா. உலக உயிர்களை ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்திய நூல் என்ன நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம். தொல்காப்பியர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஓரறிவுலேருந்து 6 அறிவு வரைக்கும் உயிரை வந்து என்னென்னா வகைப்படுத்தி வச்சுருக்காரு. ஓரறிவுனா என்னது, தொட்டா தெரிஞ்சால் ஓரறிவு. 2வது அறிவு அப்படின்னா சுவைச்சா சாப்பிட்டா அது தெரிஞ்சால் அது வந்து 2வது அறிவு. அடுத்தது அப்படியே மேலே கீழேருந்து போங்க. அடுத்தது மூக்கு, நுகர தெரிஞ்சால் அது என்னது 3வது அறிவு. பார்க்க தெரிஞ்சால் 4வது அறிவு. கேட்க தெரிஞ்சால் 5வது அறிவு. அறிவு பகுத்தறிவு இருந்தால் 6வது அறிவு அப்படின்னு வந்து பகுத்து வச்சுருக்கார் தொல்காப்பியர். ஓகேவா. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி எதில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து ஒரு புக்கில் இருக்குது. வீரர் ஒருவரோட காயத்தை வந்து என்னென்னா தைச்சாங்க, இது மாதிரி சொல்லிட்டு ஊசியால் தைச்சாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன புத்தகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிற்று 10 சொல்லியிருக்காங்க. பதிற்று 10 நூல் வந்து சேர மன்னர்களோட வரலாற்றை சொல்கிற நூல். பதிற்று 10 10 10 இருக்கும்.
முதலாம் 10, 2ஆம் 10 அப்படின்னு சொல்லிட்டு 10வது 10 வரைக்கும் 10 இருக்கும் மொத்தமாக. அதான் 10 அப்படின்னு இதுக்கு பேர் வந்துச்சு. அடுத்தது சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நற்றிணையில் இருக்குது. ரெண்டுமே தச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு வீரர் ஒருவர், போர்க்களத்தில் அடிப்பட்ட வீரர் வந்து என்னென்னா காயத்தை தச்ச செய்தி கொடுத்துருக்காங்க, அது 10. சுறாமீன் தாக்குனதால் அப்புறமா ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, அது வந்து என்னென்னா நற்றிணையில் சொல்லியிருக்காங்க. அடுத்தது வேறு என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யார் யார்? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உயர்திரு அப்துல் கலாம், 3 பேர் வந்து தமிழ் புக்கில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள். சந்திராயன் 1 வந்து என்னென்னா திட்ட இயக்குனராக இருந்திருக்கார் இவர் மயில்சாமி அண்ணாதுரை. அடுத்தது என்னென்னா சிவன், இவர் வந்து ஃபார்மர் சேர்மனாக இருந்தார், இஸ்ரோவோட சேர்மனாக இருந்திருக்காரு. இப்போ வந்து என்னென்னா ரிட்டையர் ஆகிட்டார். இப்போ வந்து சோம்நாத் அப்படின்றவர் இருக்கார். ஓகேவா? அப்துல் கலாம், மயில்சாமி அண்ணாதுரை, சிவன் 3 பேரும் என்னென்னா தமிழிலே பயின்று அறிவியல் அறிஞராக ஆனவங்க, இஸ்ரோவில் ஒர்க் பண்ணுவாங்க. ஓகேவா? அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். கழுத்தில் சூடுவது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கழுத்தில் சூடுவது அப்படின்னா இங்கே வந்து எதுனா தார், மாலை அப்படின்னு அர்த்தம். சிலப்பதிகாரத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. சிலப்பதிகாரம் டாபிக் இருக்கும் இந்த புக்கில். அடுத்தது கழுத்தில் சுடுவது அப்படின்னு புக் பேக் கொஷனில் கேட்டிருக்காங்க. கழுத்தில் சுடுவதுனா இங்கே தார் தான் கழுத்தில் சுடுவாங்க. கதிரவனின் மற்றொரு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதவன், சூரியன் நிறையா சொல்லலாம், ஞாயிறு, இந்த மாதிரி நிறையா பேர் இருக்குது கதிரவனுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கலாம். சிலப்பதிகாரத்தை எழுதியவர் யார்? இது இல்லை உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இளங்கோவடிகள் எழுதியிருக்காரு. அடுத்தது முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம், இப்படிலாம் எதை போட்டுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரத்தை. ஏன் முத்தமிழ் காப்பியம் அப்படின்னு சொல்கிறோன்னா இயல், இசை, நாடகம் 3மே வந்து என்னென்னா இருக்கிற காப்பியம், அதனால் முத்தமிழ் காப்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் தமிழில் உருவான முதல் காப்பியம் என்னென்னா சிலப்பதிகாரம் தான். குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா குடிமக்களை பற்றி எழுதின ஒரு காவியம். இங்கே பார்த்தீங்கன்னா பாண்டிய மன்னர் வரார், அவராக வந்து பாட்டுடைய தலைவர், அவராக அதில் ஹீரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது, கோவலன் தான் ஹீரோ. அவன் ஒரு குடிமகன், அதனால் அவனை தான் ஹீரோவை செய்திருக்காங்க. ஸோ அதனால் குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்தது சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் என்ன காப்பியம்னு அழைக்கப்படுது அப்படின்னா இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ரெண்டுமே ஒன்றுத்துக்கு ஒன்று கதை தொடர்பு உடையது. சிலப்பதிகாரம் யார்? அப்பாவோட கதை, கோவலன் கதை. இது வந்து மணிமேகலை வந்து யாரை பற்றி எழுதினதுன்னா கோவலனோட பொண்ணு மணிமேகலையை பற்றிய கதை, கதை தொடர்பு உள்ளது. ஸோ அதனால் சிலப்பதிகாரம், மணிமேகலை இரட்டை காப்பியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இளங்கோவடிகள் எந்த மரபை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேர மரபை சேர்ந்தவர், சேர மன்னர் மரபை சேர்ந்தவர் தான் இளங்கோவடிகள். அவருடைய தமையன் தான், ஆக்சுவலி அவரோட அண்ணன் தான் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சேரன் செங்குட்டுவன். அவர் தான் வந்து என்னென்னா சேர மன்னராக இருந்தார். கண்ணகிக்கு கோயில் கட்டுறவர் அவர் தான். இமயமலையிலேருந்து கல் எடுத்துகிட்டு வந்து கட்டுறது அவர் தான். அடுத்தது கிணறு என்பதை குறிக்கும் சொல் என்னது? கேணி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சித்தம் அப்படின்றது பொருள் என்னென்னா சித்தம்னா உள்ளம், சித்தம்னா உள்ளம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா மாடங்கள் அப்படின்றது பொருள் வந்து என்ன அப்படின்னா மாளிகையோட அடுக்குகள்னு அர்த்தம். எனக்கு இத்தனை மாடங்கள் வச்ச வீடு வேணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு இத்தனை அடுக்கு உள்ள வீடு வேணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பார்த்திங்கன்னா பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. முத்துச்சுடர் போல் எப்படி இருந்துச்சு? முத்துச்சுடர் போல் என்ன வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பேரை வந்து நீங்கள் பார்ப்போம். முத்துச்சுடர் போல் என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலா ஒளி வந்து முத்துச்சுடர் போல் இருக்கணும் அப்படின்றது ஆன்சர். தூய நிறத்தில் என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூய நிறத்தில் மாடங்கள் வேணும் அப்படின்றது தான் சரியான ஆன்சர். சித்தம் மகிழ்ந்திட என்ன வேணும் அப்படின்னா மாடங்கள் இல்லை, நீங்கள் தப்பாக போட்டிருக்கேன். சித்தம் மகிழ்ந்திட என்ன வேணும்? அங்கே தென்றல் அடிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க.
நம்ம சித்தம்னா என்னது, உள்ளம் குளிர்ந்துட்டு அங்கே தென்றல் அடிச்சுக்கிட்டே இருக்கணும். இது வந்து பாரதியாரோட ஒரு பாட்டு, காணி நிலம் பாட்டில் வந்து அவர் சொல்லியிருப்பார். முத்துச்சுடர் போல் அங்கே நிலாவொளி இருக்கணும், தூய நிறத்துலலாம் மாடங்கள் இருக்கணும். அந்த அடுக்குகள் வந்து வீட்டோட அடுக்குகள் எப்படி இருக்கணுமா, தூய நிறத்தில் வெண்மை நிறத்தில் இருக்கணுமா, சித்தம் மகிழ்ந்துட்டு அங்கே தென்றல் வேணும் அப்படின்லாம் வந்து சொல்லியிருப்பார். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பாரதியாரோட இயற்பெயர். பாரதியாரோட இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியன். சுப்பிரமணியன் அப்படின்றது தான் அவரோட உண்மையான பேர். ஓகேவா, சுப்பிரமணிய பாரதி அப்படின்னு அப்புறமா நம்ம மாற்றினோம். ஏன்னா பாரதி அப்படின்ற பட்டம் வந்து அவருக்கு வந்து ஒரு கொடுத்தது, அப்புறமா தான் பாரதி அப்படின்னு நம்ம சொல்ல ஆரம்பித்தோம். பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு எல்லாத்தையும் எழுதினவர் யார் அப்படின்னா பாரதியார் தான். பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு எழுதியிருக்காரு, புதிய ஆத்திச்சூடியும் எழுதியிருக்காரு. இது மாதிரி நிறைய புக்ஸ் வந்து எழுதியிருக்காரு. பாரதி அப்படின்ற பட்டம் தந்தவர் இவருக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டயபுரம் மன்னர் வந்து தந்திருக்காரு. எட்டயபுரம் மன்னர் வந்து என்ன பட்டம் தந்தார்னா பாரதி அப்படின்ற பட்டம் வந்து பாரதியாருக்கு தந்திருக்காரு. அதாவது சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து அந்த சிட்டுக்குருவி லெசன் இருக்கும்ல, பறவைகள் லெசன், அதுலேருந்து கேட்டது. சிட்டுக்குருவிகள் வாழ முடியாத பகுதி என்ன அப்படின்னா துருவ பகுதி. துருவ பகுதினா என்னது, ரொம்ப கூலிங்காக இருக்கும்ல, அந்த பகுதி தான் துருவ பகுதி. அங்கே வந்து சிட்டுக்குருவிகள் வாழ முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை என்ன பறவை அப்படின்னா ஆர்டிகாலா. ஆர்டிகாலா அப்படின்ற பறவை வந்து ரொம்ப நீண்ட தூரம் வந்து என்னென்னா பறக்கும். கிட்டத்தட்ட 22,000 கிலோமீட்டர் பயணம் செய்யும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க புக்கில். இதெல்லாம் வந்து முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய புலவர் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வலசை போதல் அப்படின்னா என்னது, முதல்ல வலசை போதல் அப்படின்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக பறவைகள் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போய் கொஞ்ச நாள் இருக்கும், திரும்ப வந்து ரிட்டர்ன் வரும். இதுதான் வலசை போதல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதை பற்றி பாடின புலவர் பேர் என்ன அப்படின்னா சத்திமுத்த புலவர் அப்படின்றவர் பாடியிருக்காரு. ஓகேவா, அடுத்தது பறவைகள் இடம்பெயர்வதற்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதான் வலசை போதல் அப்படின்னு அவங்க மேலே பார்த்தோம். இடம்பெயருக்கு பறவைகள் இடம் மாறுச்சு அப்படின்னா அது பேர் வலசை போதல் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கிலீஷில் மைக்ரேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்தியாவின் பறவை மனிதர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சலீம் அலி அப்படின்றவர் இந்தியாவோட பறவை மனிதர். சலீம் அலி அப்படின்றவர் இந்தியாவோடைய பறவை மனிதர் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. பறவைகள் வலசை போக காரணத்தில் ஒன்று, என்னென்ன காரணம் வலசை போகிறதுக்கு? உணவு வேண்டி போகும், இருப்பிடம் வேணும் அதனால் போகும், தட்பவெப்பம் மாறுறதால போகும், அப்புறம் இனப்பெருக்கத்துக்காகவும் போகும், நிறைய விஷயத்துக்காக போகும். பறவைகள் வந்து வலசை போகிறது இது எல்லாத்துக்காகவும் போகும். இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்போஸ் ஸ்டேட்மெண்ட் கொஷினில் கூட கேட்கலாம், அதனால் வந்து படித்து வச்சுக்கோங்க. அடுத்தது சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கிற பறவை பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி எந்த பறவை பறக்கும் அப்படின்னா அந்த பறவை பேர் என்னென்னா இங்கிலீஷில் ஃப்ரிகேட் பேர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரிகேட் பேர்ட். தமிழில் பார்த்திங்கன்னா கப்பல் பறவை அப்படின்னு சொல்கிறாங்க. கப்பல் பறவை இல்லைனா கப்பல் கூழைக்கடா அப்படின்னு சொல்கிறாங்க. கப்பல் கூழைக்கடா. அப்புறம் என்னென்னா கடற்கொள்ளை பறவை. நிறையா பேர் வந்து இருக்குது, இதுக்கு கவனமாக பார்த்துக்கோங்க. கப்பல் பறவை, கப்பல் கூழைக்கடா, அப்புறம் கடல் கொள்ளை பறவை. இங்கிலீஷில் ஃப்ரிகேட் பேர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரிகேட் அப்படின்னா சின்ன கப்பலை ஃப்ரிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதனால் ஃப்ரிகேட் பேர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா நாராய் செங்கால் நாராய் அப்படின்னு நாரையை பற்றி யார் பாடியிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. சத்திமுத்த புலவர். சத்திமுத்த புலவர் இவர் வந்து பாடியிருக்கார். இவர் இன்னொரு லைன் கூட சொல்லியிருப்பார், தென் திசை குமரியாடி வட திசைக்கு ஏகுவீராயின் அப்படின்னு சொல்லிட்டு. தென் திசையில் குமரியில் குளிச்சுட்டு என்ன பண்ணுறான், வட திசை நோக்கி நீங்கள் திரும்ப போகிறீங்க அப்படின்னு சொல்லி பாடியிருக்காரு. இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த காலத்துலேருந்தே என்னென்னா பறவைகள் வந்துட்டு போயிட்டு இருக்குது அப்படின்னு வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த காலத்துலேருந்தே மைக்ரேஷன் நடந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இவர் தான் வலசை போகிறத பற்றி பாடின புலவர் அப்படின்னு வந்து சொல்லலாம்.
அடுத்தது காக்கை குருவி எங்கள் ஜாதி, இதை பாடினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதியார். இதை பாடினவர் பாரதியார். அவர் வீட்டில் வச்சுருந்த கொஞ்சம் தானியத்தையும் எடுத்து பறவைக்கு போட்டு என்னென்னா அவர் சாப்பிடாமல் இருந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாரதியார் வந்து காக்கை குருவி எங்கள் ஜாதி அப்படின்னு பாடியிருக்காரு. சலீம் அலியோட வாழ்க்கை வரலாற்று நூலுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி. சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி அப்படின்றது சலீம் அலியோட வாழ்க்கை வரலாற்று நூல் பேர் சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி. தி ஃபால் ஆஃப் ஸ்பேரோ அப்படின்றது தான் அந்த புக்கோட நேம். ஓகேவா, நெக்ஸ்ட் பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா பறவைகள் பற்றிய படிப்பின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பறவைகள் பற்றிய படிப்போட பெயர் வந்து ஆர்னித்தாலஜி. ஆர்னித்தாலஜி அப்படின்றது தான் பறவைகள் பற்றிய படிப்போட பேர். அடுத்தது உலக சிட்டுக்குருவிகள் தினம் என்னைக்கு கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 20 கொண்டாடுறாங்க. வேர்ல்டில் ஸ்பேரோ டே வந்து மார்ச் 20 கொண்டாடுறாங்க. ஓகேவா, 1954 நோபல் பரிசு பெற்ற புத்தகம் என்ன புத்தகம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த புத்தகம் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழவனும் கடலும். நம்ம தமிழ் புக்கில் இதான் கொடுத்துருக்காங்க, ஸோ நம்ம இதை படிக்கிறோம். கிழவனும் கடலும் 1954 நோபல் பரிசு பெற்றிருக்கு. த ஓல்டு மேன் அண்ட் சி, கிழவன்னா ஓல்டு மேன், கடல்னா சி. ஸோ த ஓல்டு மேன் அண்ட் சி எழுதினவர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எர்னஸ்ட் ஹெமிங்வே அப்படின்றவர் எழுதியிருக்கார். கிழவனும் கடலும் எழுதினது எர்னஸ்ட் ஹெமிங்வே. 1954 இந்த நூலுக்கு நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அடுத்தது மக்களுக்கு எது மகிழ்ச்சியை தரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது இங்கே திருக்குறளில் இருக்க கொஷின். மக்களுக்கு எது மகிழ்ச்சியை தரும் என்றைக்குமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவுடைய மக்கள். மக்களுக்கு ஏன் அறிவுடைய மக்கள் வந்து மகிழ்ச்சியை தரும் அப்படின்னா அறிவுடைய மக்கள் அப்படின்னு இங்கே யாரை சொல்கிறாங்கன்னா அறிவுடைய பிள்ளைகள். மக்களுக்கு எப்போதுமே வந்து என்னென்னா எது சந்தோஷம் தரும், தன்னோட பிள்ளைகள் வந்து என்னென்னா அறிவாக இருந்தால் தான் அதுதான் சந்தோஷம் தரும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. மக்களுக்கு மகிழ்ச்சியை தருவது எதுனா அறிவுடைய மக்கள் அப்படின்றத ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஒருவருக்கு சிறந்த அணி என்ன? அணின்னா என்னது? அணிகலன். ஒருவருக்கு சிறந்த அணிகலன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சொல். இன்சொல்னா இனிய சொல். ஒருத்தங்கள்ட்ட இனிமையாக பேசுகிறோம்ல, அதுதான் வந்து நம்மளுக்கு சிறந்த அணிகலனே, சிறந்த நகை அதுதான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா, உடல் நோய்க்கு வந்து என்னென்னா என்ன கேட்டிருக்காங்க, உடல் நோய்க்கு வந்து என்னென்னா எது தேவை அப்படின்னா உடல் நோய் வந்துச்சுன்னா எது தேவை? மருந்து தேவை. இந்த மருந்தை இன்னொரு பேர் என்ன சொல்லலாம்னா ஔடதம்னு சொல்லலாம். ஔடதம்னாலும் மருந்துன்னு தான் அர்த்தம். உடல் நோய்க்கு ஔடதம் தேவை அப்படின்னு சொல்லலாம். அதாவது நண்பர்களுடன் எப்படி விளையாடணும் அப்படின்னா ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க வந்து என்னென்னா ஒருமிச்சு விளையாடணும் அப்படின்றது தான் ஆன்சர். ஒருமிச்சு விளையாடணுமா, மாறுபட்டு விளையாடணுமா, இப்படிலாம் கேட்பாங்க. ஒருமிச்சு விளையாடணும், இதுதான் வந்து ஆன்சர். அடுத்தது தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்டப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர்னா என்ன மாதிரி நான் எப்படி யோசிப்பனோ அந்த மாதிரி அவரும் யோசிக்கிறார் அப்படின்னு அப்துல் கலாம் அவர்கள் சொல்லியிருக்காரு. யார் அவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லை சு முத்து அப்படின்றவர். நெல்லை சு முத்து அப்படின்றவர் வந்து அப்துல் கலாம் பாராட்டியிருக்காரு. தம்மை ஒற்ற அலைநீளத்தில் அவரும் சிந்திக்கிறார் அப்படின்னு சொல்லி பாராட்டியிருக்காரு. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெல்லை சு முத்து இங்கெங்கெல்லாம் வந்து ஒர்க் பண்ணியிருக்கார் அப்படின்னு பார்ப்போம். எங்கெங்கெல்லாம் பணியாற்றியிருக்கார் அப்படின்னா விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், விக்ரம் சாராபாயில் பணியாற்றியிருக்கார் விண்வெளி மையம். இது எங்கே இருக்குது அப்படின்னா திருவனந்தபுரத்தில் இருக்குது விக்ரம் சாராபாய். விக்ரம் சாராபாய் தான் வந்து என்னென்னா ஸ்பேஸ் விண்வெளி ஆராய்ச்சி இதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு இவர் தான் முக்கியமான காரணம். விக்ரம் சாராபாய் அப்படின்றவர் தான் இந்தியாவில் ஃபாதர் ஆஃப் ஸ்பேஸ் சயின்ஸ் அப்படின்னே இவர் சொல்லுவாங்க. விண்வெளியின் தந்தை, இந்திய விண்வெளியின் தந்தை அப்படின்னா இவர் தான் விக்ரம் சாராபாய். அடுத்தது பார்த்திங்கன்னா வேறு எங்கே ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னா சதீஷ் தவான் விண்வெளி மையத்தில் ஒர்க் பண்ணியிருக்காரு.
இந்த சதீஷ் தவான் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்குது. இங்கேருந்தால் வந்து சேட்டலைட்டை வந்து என்னென்னா வெளில விடுறாங்க. சேட்டலைட் வந்து இங்கேருந்துலாம் வந்து கிளம்பும் விண்வெளிக்கு. இது ஸ்ரீஹரிகோட்டா ஆந்திராவில் இருக்குது. அடுத்தது இந்திய விண்வெளி மையம் இஸ்ரோ. இஸ்ரோ எங்கே இருக்குது? உங்கள் எல்லாருக்குமே இஸ்ரோ எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சிருக்கோம். இருந்தாலும் நான் சொல்கிறேன், இஸ்ரோ வந்து பெங்களூரில் இருக்குது. பட் இஸ்ரோ பெங்களூரில் இருந்தாலும் இஸ்ரோ அங்கேருந்து வந்து என்னென்னா இது மாதிரி செயற்கைக்கோள்லாம் அங்கேருந்து ஏவப்படுறதில்ல, ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து தான் ஏவுறாங்க. ஏன் அப்படின்னா பெங்களூர்லேருந்து ஏவுனா என்ன ஆகும்? பெங்களூர் வந்து பார்த்திங்கன்னா கடலோரத்தில் இல்லை, நடுவில் இருக்குது. இப்போ நிலப்பகுதிக்கு நடுவில் இருக்குது. இது மாதிரி இருந்தால் அங்கேருந்து சப்போஸ் அங்கேருந்து லான்ச் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா, திடீர்னு ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா எங்கே வந்து விடும்? லேண்டில் தானே விடும். ஆனால் ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து லான்ச் பண்ணால் என்ன ஆகும்? உடனே வந்துடுன்னா மேலே சேட்டலைட் கொஞ்சம் தூரம் போய், எப்போதுமே சேட்டலைட் எப்படி போகும் அப்படின்னா, பூமி இப்படி இருக்குது அப்படின்னா இங்கே தான் ஸ்ரீஹரிகோட்டா இருக்குன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறமா வந்து சுற்றி என்னென்னா நேராக போகுதா, ஃபஸ்ட்டு நேராக இப்படி நேராக வரும். நேராக வந்துட்டு ஒரு பக்கம் என்னென்னா பூமி இப்போ எந்த பக்கமாக ரொட்டேட் ஆகுதோ அந்த மாதிரி ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். பூமியை சுற்றி போகிற சேட்டலைட்லாம் ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். சப்போஸ் ஃபெயிலியர் ஆனாலும் எங்கே போய் விழும்? பே ஆஃப் பெங்கால், வங்காள விரிகுடாவில் விழுந்துடும். அதனால் வந்து பெரிய ப்ராப்ளம் இருக்காது. இதே பெங்களூரில் நம்ம என்ன ஆகும்? ஏதாவது மக்கள் மேலே தான் விழும். அதனால் ப்ராப்ளம் ஆகும். ஸோ என்னென்னா கடலோரமாக தான் எப்போதுமே லான்ச் பேடை வைப்பாங்க. அதனால் நம்ம லான்ச் பேடை நம்ம எங்கே வச்சுருக்கோன்னா ஸ்ரீஹரிகோட்டாவில் வச்சுருக்கோம். அடுத்தது குலசேகரப்பட்டினம், தமிழ்நாட்டில் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்லேயே நம்ம லான்ச் பேட் கொண்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேவா? இந்த 3 சென்டர்லேயும் அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் திருவனந்தபுரம், அடுத்தது சதீஷ் தவான் விண்வெளி மையம் ஹைதராபாத், இந்திய விண்வெளி மையம் எங்கே இருக்குன்னா பெங்களூரில். 3 இடத்துலையும் அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அறிவியல் ஆத்திச்சூடி எழுதினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லை சு முத்து. ஆத்திச்சூடினா என்னது? அ ஆ இ ஈ அந்த வரிசையிலே வந்து எழுதுவாங்க. அவ்வை கூட எழுதியிருப்பாங்களே, அறம் செய்ய விரும்ப ஆறுவது சினம். இது மாதிரி இவர் ஆ வச்சு அறிவியலை வச்சே எழுதியிருக்காரு. அதனால் வந்து அறிவியல் ஆத்திச்சூடி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது எழுதினவர் யாருன்னா நெல்லை சு முத்து. அடுத்தது வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் அப்படின்னு பாடினவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை பாடினது யார் அப்படின்னா பாரதியார் தான். எப்போதுமே இது மாதிரி பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் வச்சு பாடுறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டை வச்சு கண்டிப்பாக பாரதியாராக தான் இருக்கும். ஓகேவா? அடுத்தது நுட்பமாக சிந்தித்து அறிவது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நுட்பமாக சிந்தித்து அறியணும் அப்படின்னா உங்களுக்கு நுண்ணறிவு இருக்கணும். நுண்ணறிவு இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்? நுட்பமாக சின்ன சின்ன விஷயத்தையும் யோசித்து நம்ம செயல்பட முடியும். அதான் நுண்ணறிவு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது தானே இயங்கும் இயந்திரம். ஒரு இயந்திரம் வந்து தானே இயங்குச்சு அப்படின்னா அது பேர் என்ன அப்படின்னா தானியங்கி. அதான் தானாகவே இயங்குதில்ல, அதனால் தானியங்கி அப்படின்னு வந்து அதுக்கு பேர் வச்சுருக்காங்க. ஓகேவா? அடுத்தது நீக்குதல் அப்படின்ற சொல்லோட எதிர்ச்சொல் என்ன? நீக்குதல்னா போக்குறது, பிரித்து விடுறது. நீக்குதல்னா சேர்த்தல் அப்படின்றது அதோடைய எதிர்ச்சொல். நீக்குதலுக்கு எதிர்ச்சொல் சேர்த்தல் அப்படின்றது. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். எளிது அப்படின்னா என்ன அர்த்தம்? எளிது அப்படின்ற சொல்லோட எதிர்ச்சொல் கேட்குறாங்க. எளிதுனா என்னது? ஈஸியாக நடக்கிறது. அரிது அப்படின்னா ரொம்ப ரேராக நடக்கிறது. அதான் அதுக்கான எதிர்ச்சொல். எளிதுக்கு வந்து எதிர்ச்சொல் என்னென்னா அரிது அப்படின்றது தான். அதாவது மனிதன் தன் வேலைகளை எளிதாக்க கண்டுபிடித்தவை என்ன அப்படின்னு பாருங்கள். மனிதன் தன் வேலைகளை எளிதாக்க என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா மிஷின்ஸ் கண்டுபிடிச்சாங்க, இயந்திரம் கண்டுபிடிச்சாங்க. வேலையை எளிதாக்கிறதுக்காக கண்டுபிடிச்சது தான் இயந்திரம். ஏன்னா ஒரே வேலையை திரும்ப திரும்ப செஞ்சிட்ருக்கிறது வந்து என்னென்னா லேபர் காஸ்ட்டு வேறு கொடுக்கணும். நம்ம அதுக்கு மிஷின் வந்து கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா ப்ரொடக்ஷன் காஸ்ட்டே கம்மியாகும்ல. மிஷின்னா வந்து என்னென்னா ஒன் டைம் வந்து என்னென்னா பர்ச்சேஸ் பண்ணும்போது காசு பே பண்ணால் மட்டும் போதும், மற்றபடி லேபர் கம்மி பண்ணலாம். அதனால் வந்து என்னென்னா மிஷின் வந்து என்னென்னா கொண்டு வராங்க. தானியங்கிகளுக்கும் எந்திர மனிதர்களுக்கும் இடையே உள்ள முக்கியமான வேறுபாடு என்ன அப்படின்னு பாருங்கள். தானியங்கியும் எந்திர மனிதருக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னா செயற்கை நுண்ணறிவு. தானியங்கி அப்படின்னா நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது பாட்டு இயங்கும், அதுதான் வந்து தானியங்கி. இதுவே எந்திர மனிதர்கள் அப்படின்னா அந்த இப்போ வந்து சுற்றுப்புற சூழ்நிலை அதுக்கேற்ற மாதிரி என்னென்னா எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்றதும் வந்து என்னென்னா தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறது தான் செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செயற்கை நுண்ணறிவுனா ஒன்றும் இல்லை, இப்போ நம்மளுக்கு பிரெயின் இருக்குல்ல, அந்த மாதிரி ரோபோட்டுக்கும் ஆர்டிஃபிஷியலாக ஒரு பிரெயின் வச்சுருப்பாங்க. அதுதான் வந்து என்னென்னா செயற்கை நுண்ணறிவு. தானியங்கியில் அது மாதிரி இருக்காது, ஜஸ்ட்டு ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருப்பாங்க. இது மாதிரி இந்த கமாண்ட் கொடுத்தா இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து எந்திர மனிதர்கள்னால் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும். இதான் செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு சொல்கிறாங்க. செயற்கை நுண்ணறிவுனா இங்கிலீஷில் என்னென்னா ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க.
உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்ட மீத்திரன் கணினி. மீத்திரன் கணினி அப்படின்னா என்னென்னா சூப்பர் கம்ப்யூட்டர். சூப்பர் கம்ப்யூட்டர் பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கும். இந்தியாவில் வந்து நிறையா ஐஐடிஸ் ஐஏஎஸ்சிலாம் இருக்குல்ல, ஐஐடிஸில் வந்து என்னென்னா சூப்பர் கம்ப்யூட்டர் வந்து இருக்குது. மீத்திரன் கணினி அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி வேர்ல்டில் நிறையா சைனா, யூஎஸ் எல்லா கண்ட்ரீஸ்லேயும் சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் வந்து இருக்கும். சூப்பர் கம்ப்யூட்டர்னு ஏன் சொல்கிறாங்கன்னா பயங்கர ஃபாஸ்ட்டாக எல்லா ஆப்ரேஷன்ஸும் பண்ணும். ஸோ சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க மீத்திரன் கணினி. உலக சதுரங்க வீரர் வந்து ஒருத்தர் இருந்திருக்கார். அவர் பேர் பார்த்திங்கன்னா கேரி காஸ்பரோவ் அப்படின்றவர். அவர் வந்து ஒரு காம்படிஷனில் கலந்துக்கிறார். அவருக்கு எதிராக ஆப்போசிட்டாக யார் கலந்துக்கிறா அப்படின்னா டீப் ப்ளூ அப்படின்ற ஒரு மீத்திரன் கணினி சூப்பர் கம்ப்யூட்டர் பார்ட்டிசிபேட் பண்ணுச்சு. அவரை வந்து ஜெயிச்சிருச்சு அந்த கணினி. அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்ட மீத்திரன் கணினியோட பேர் என்னென்னா டீப் ப்ளூ அப்படின்றது தான். ஓகேவா, அந்த கணினி பேர் டீப் ப்ளூ. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். சோஃபியா ரோபோவுக்கு முதல்ல குடியுரிமை வழங்கிய நாடு. சோஃபியா அப்படின்றது ஒரு ரோபோ. அந்த ரோபோவுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுத்துருக்காங்க ஒரு நாட்டில். அது எந்த நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா. சவுதி அரேபியாவில் வந்து சோஃபியா அப்படின்ற ஒரு ரோபோவுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுத்துருக்காங்க. உலகத்தில் இதுக்கு பார்த்திங்கன்னா ஐநா சபை வந்து என்னென்னா இதுக்கு ஒரு பதவி வந்து கொடுத்துருக்கு. ஐநா சபை வந்து என்னென்னா ஐநா சபைனா யுஎன்ஓ, யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன், ஐக்கிய நாடுகள் சபை அப்படின்னு சொல்லுவாங்க. சோஃபியாவுக்கு புதுமைகளின் வெற்றியாளர் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்கு, ஒரு கௌரவமான பட்டம். புதுமைகளின் வெற்றியாளர் அப்படின்ற பட்டம் வந்து கொடுத்துருக்கு ஐநா சபை. இது ரொம்ப முக்கியமான விஷயம். முதல்ல ஒரு பொருளுக்கு வந்து உயிரில்லாத ஒரு பொருளுக்கு வந்து ஐநா சபை பட்டம் கொடுத்தது இதுதான் ஃபஸ்ட்டு டைம். அதனால் வந்து இது ரொம்ப முக்கியம். இப்படி கூட கேட்கலாம், ஃபஸ்ட்டு ஒரு உயிரில்லாத பொருளுக்கு வந்து ஐநா சபை என்ன பட்டம் கொடுத்தாங்க, யாருக்கு அந்த கொடுத்தாங்க அப்படின்னு கூட கேட்கலாம். ஓகேவா. அடுத்தது ரோபோ அப்படின்ற பேரை முதல்ல பயன்படுத்தினவர் யார் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ரோபோ அப்படின்ற பேரை முதல்ல ஒருத்தர் வந்து என்னென்னா அவர் எழுதின புக்கில் வந்து பயன்படுத்தியிருக்காரு. செக் அப்படின்ற ஒரு நாடு இருக்குது, அந்த நாட்டில் சேர்ந்த காரல் கபேக் அப்படின்றவர் வந்து பயன்படுத்தியிருக்காரு. காரல் கபேக் வந்து பயன்படுத்தியிருக்காரு ரோபோ அப்படின்ற சொல்ல. ரோபோ அப்படின்ற சொல்லோட பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரோபோனா என்னது, அடிமை அப்படின்னு அர்த்தம். ரோபோ அப்படின்ற சொல்லுக்கு பொருள் என்னென்னா அடிமை அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். டீப் ப்ளூ கணினி பார்த்தோம்ல, ஒரு மீத்திரன் கணினி, அது உருவாக்குனவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎம் கம்பெனி. ஐபிஎம் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனி தான் வந்து உருவாக்குனாங்க. ஓகேவா. அடுத்தது அப்துல் கலாம் லெசன் ஒன்று இருக்கும் துணை பாடத்தில், அதை மட்டும் பார்த்து நம்ம இதோட முடிச்சிடலாம். அப்துல் கலாமுக்கு பிடித்த குறள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவு அற்றம் காக்கும் கருவி சிறுவார்க்கும் உள்ளொழிக்கலாகா அரண் அப்படின்னு வந்து ஒரு குறள் இருக்குது. அந்த குறள் வந்து அப்துல் கலாமுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. என்ன பொருள் இந்த குறளுக்கு அப்படின்னா அறிவு ஒன்று தான் என்ன கருவியா, நம்ம வந்து என்னென்னா நம்ம சுற்றுப்புறத்தை காக்கிற ஒரு முக்கியமான கருவி. செருவார் அப்படின்னா என்னென்னா பகைவர், செருவாருக்கும் உள்ளழிக்கலாக அரண்னா இப்போ பகைவருக்கெலாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஏதாவது சொத்து வச்சுருக்கோம், பணம் வச்சுருக்கோம்னா ஈஸியாக அழிச்சிடலாம். ஆனால் நம்மக்கிட்ட இருக்க அறிவை அவங்களால அழிக்க முடியாது. அதான் வந்து செருவாருக்கும் வந்து என்னென்னா பகைவராலையும் அழிக்க முடியாத ஒரு அரண்னா என்னது, பாதுகாப்பாக அது இருக்குது அப்படின்னு வந்து அப்துல் கலாம் சொல்லியிருக்காரு. அந்த குறள் வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது அப்துல் கலாமுக்கு மிகவும் பிடித்த நூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளக்குகள் பல தந்த ஒளி, லைட் ஃப்ரம் மெனி லேம்ப் அப்படின்னு வந்து ஒரு புக் இருக்குது. விளக்குகள் பல தந்த ஒளி, லைட் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லிலியன் வாட்சன் அப்படின்னு ஒருத்தர் வந்து எழுதியிருக்காரு. அந்த புக் தான் வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. லிலியன் வாட்சன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி, அதாவது லைட் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது அப்துல் கலாம் மிகவும் மனமகிழ்ந்த நிகழ்வு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலியோவால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் வந்து என்னென்னா 3 கிலோ எடையுள்ள செயற்கைக்கால்கள் பொருத்தி வந்து ஃபஸ்ட் நடந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா என்னென்னா 300 கிராம் எடையுள்ள காலை வச்சு நடக்கிறதுக்காக கார்பன் இழையை வச்சு ஒரு கால் வந்து செயற்கைக்கால் டெவலப் பண்ணுறாங்க. அந்த இதுதான் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்ச நிகழ்வு. அறிவியல்லே ஒரு சேஞ்ச், ஒரு மாற்றம் கொண்டு வந்து எத்தனை பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அந்த நிகழ்வு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் கலாம் வந்து சொல்லியிருக்காரு. போலியோவால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு
செயற்கைக்கால் வந்து பொருத்தி நடந்தாங்கல்ல, அந்த 300 கிராம் செயற்கைக்கால், அதுதான் அவருக்கு ரொம்ப பிடிச்ச நிகழ்வு அப்படின்னு அப்துல் கலாம் அவர் சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஓகே, அடுத்த கொஷின் என்னன்னு பாருங்கள். உலகின் முதல் விஞ்ஞானிகள் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உலகோட முதல் விஞ்ஞானிகள் யார் அப்படின்னு அப்துல் கலாம் அவர்கள்ட்ட கேட்டோன்னே அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா குழந்தைகள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் இதுவும் முக்கியமான விஷயந்தான். அடுத்தது தேசிய அறிவியல் நாள் என்னைக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தேசிய அறிவியல் தினம் என்னைக்கு அப்படின்னா பிப்ரவரி 28. பிப்ரவரி 28 வந்து தேசிய அறிவியல் தினமாக கொண்டாடுறோம். அன்னைக்கு தான் சி.வி. ராமன் அவர்கள் வந்து ராமன் விளைவை வந்து கண்டுபிடிச்சாங்க. ஓகேவா? அவர் வந்து கடல் நீர் வந்து ஏன் நீளமாக காட்சியளிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு கொஷின் வருது அவருக்கு. அவர் வந்து என்னென்னா இந்தியாவில் வந்து என்னென்னா நிறையா வந்து ஆராய்ச்சி பண்ணுறாரு. திரும்ப ஒரு தடவை ஃப்ளைட்டில் போயிட்டுருக்கும்போது தான் அவர் பார்க்குறாரு. திரும்ப இந்தியாவில் வந்து நிறையா ஆராய்ச்சி பண்ணுறாரு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ராமன் விளைவு அப்படின்ற விளைவை வந்து கண்டுபிடிக்கிறார். அந்த மாதிரி ஸ்கேட்ரிங் எஃபெக்ட் இருக்குல்ல, அதை வச்சு என்னென்னா கண்டுபிடிக்கிறார். ஸ்கேட்ரிங்னால தான் இந்த மாதிரி வானத்தில் இருக்கிறது வந்து பூமியில் வந்து இது மாதிரி தெரியுது, கடல் வந்து நீல நிலமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறார். இந்த விளைவை அவர் கண்டுபிடிச்ச தினம் தான் பிப்ரவரி 28. அன்றைக்கி தான் நம்ம தேசிய அறிவியல் தினமாக கொண்டாடுறோம். இந்தியாவில் அறிவியலுக்காக முதல்ல நோபல் பரிசு வாங்கினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர் சி.வி. ராமன் அப்படின்றவர் தான் வாங்கியிருக்காரு. அறிவியலுக்காக ஃபஸ்ட்டு வாங்கினவர் இவர். நோபல் பரிசு வாங்குறவர் அப்படின்னு வந்து கேட்டவர். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா முதல்ல நோபல் பரிசு வாங்கினது யார் அப்படின்னு கேட்டால் ரவீந்திரநாத் தாகூர். அவர் இலக்கியத்தில் வாங்கினார், கீதாஞ்சலி அப்படின்ற இலக்கியத்துக்கு. அதுக்கப்புறமா வந்து அறிவியலுக்கு ஃபஸ்ட் வாங்கினவர்னு கேட்டால் தான் யார், சர் சி.வி. ராமன் அப்படின்றவர் வாங்கியிருக்காரு. ஓகேவா? இதோடு இந்த வீடியோ முடியுது. இந்த ஃபஸ்ட்டு பருவம் புக்கில் வந்து 6th ஸ்டாண்டர்டில் இருக்கிற எல்லா முக்கியமான கொஷின்ஸும் நம்ம கவர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம செகண்ட் டேர்ம் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பிடிஎஃபை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணுறேன். ஆன்சர் இல்லாமல் தான் ஆட் பண்ணுறேன். ஸோ என்னென்னா நீங்கள் வந்து எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ரிவைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.